சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிடிசிபி அண்ட் ரேரா ப்ரூவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது இங்கே இந்த சரௌண்டிங்கில் வந்து அப்பார்ட்மெண்ட் விற்கிற விலையிலே வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து ஒரு தனி வீடு வந்து நம்மளால் வந்து அமைச்சிக்க முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால நம்ம பெங்களூருமே வந்து போய்க்கலாம். ப்ளஸ் இதோட வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பூமிங் ஆகக்கூடிய நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம வந்து மெட்ரோவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதித்தி ஹவுசிங்லேருந்து மிஸ்டர் சங்கர் சார் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக பில்டர்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாங்க. ஹாய் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, வாரம் ஒரு ப்ராஜெக்டாக வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சார். ஸோ எல்லாமே அதான் நல்ல ஒரு மக்களுக்காக நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகி கொடுக்கும், நல்ல ஒரு பூமாக்கூடிய லொக்கேஷனில் தான் அதை லான்ச் லொக்கேஷனில் தான் சார் நம்ம லான்ச் பண்ணுவோம். ஆமாம், ப்ராஜெக்டாக இருந்தாலும் கண்டிப்பாக. லாஸ்ட் வீக் நம்ம குடுவாஞ்சேரி வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ சைட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். என்னோட பேர் சங்கர். ஆக்சுவலி இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா அசோக் அவென்யூ. ஓகேங்களா? சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைட்டு தான், 15 பிளாட் தான் போட்டிருக்கோம். ஏன் நம்ம 15 பிளாட் போட்டிருக்கோம்னா இந்த OMR பொறுத்தளவுல இப்போ வந்து எம்டி லேண்டே எங்கேயுமே கிடையாது. புரியுது. ஆமாம், ஒரு ஏக்கர்லயோ 2 ஏக்கர்லயோ பெரிய லெவலில் எம்டி லேண்ட் இல்லை. ஸோ இருக்கிறத நம்ம டெவலப்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். புரியுது. ஸோ அது இல்லாமல் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் லொகேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. சைட்டோட ஒரு பெரிய பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் விலையில நான் என்னால் தனி வீடு கொடுக்க முடியும். ஓ சூப்பர். ஓகே. சைட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4500 ரூபாய் தான். சாரிங்க. சரிங்க சார். ஓகே. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMR சிறிசேரி சிப்காட் 1 கிலோமீட்டர் தான். ஓஹோ. நம்ம சைட்ல இருந்து ஒரே ரோடு தான். சரி. பேக் என்ட்ரன்ஸ் கேட் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 கிலோமீட்டர் தான். ஓஹோ. சோ அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா OMR ரோடு வந்துரும். சரி சரி. ஹைட் பாருக்கு அப்படியே பேக் பேக் என்ட்ரன்ஸ் கேட்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஓகே. நம்ம சைட் வாசல்ல பாத்தீங்கன்னா PSPP மில்லினியர் ஸ்கூல் இருக்கு. ஓகே ஓகே. சரிங்க சார். சூப்பர் சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வீடா வேணாலும் வந்து நீங்க கட்டி குடிக்கிறீங்க, இல்ல பிளாட் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆமா சார். இப்போ நம்ம போட்டிருக்க டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி பிளாட் மட்டும். சரி. ஓகே. 15 பிளாட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் போட்டிருக்கேன். ஓ சரி. சோ இது ஒரு பிளாட்டோட ரேட் பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4500 ரூபாய் பண்றேன். நீங்க ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 55 இருந்து 57 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தனி வீடு நம்மளால கட்டி கொடுக்கலாம். வீடியோ வந்து கட்டியே கொடுத்தோம். ஆமா, கஸ்டமைஸ் கூட நம்ம எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ நம்ம OMR பொறுத்தளவுல ஒரு அபார்ட்மெண்ட் இப்போ வாங்குனீங்கன்னா 60 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் அபார்ட்மெண்ட். ஆமா ஆமா, கண்டிப்பா. 60 கொஞ்சம் கம்மியா தான் சொல்றீங்க. 70 80 வரைக்கும் கூட வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் 60 போயிட்டு ஸ்டார்டிங். ஆமா, நான் உங்களுக்கு அது தனி வீடு 55 லட்சம் ரூபாயில கொடுக்குறேன். சூப்பர் சார். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அதான் இப்போ என்னைக்குமே வந்து அபார்ட்மெண்ட்டை விட நமக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ஒரு டிமாண்ட் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அதுதான் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்டல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அசெட் அப்படிங்கிறது நமக்கு வில்லாவை தான் வந்து சொல்லுவோம். கண்டிப்பா. அபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிப்ரிசியேஷன்ல தான் வந்து போகும். ஆனா வில்லா வந்து இண்டிவிஜுவல் வந்து உங்களுக்கு நல்ல இதுல இருக்கும். சரிங்க சார். ஓகே. இப்போ இது சைட்ல வந்து நம்ம என்ன டெவலப் பண்ணலாம் வந்து பண்ணி சைட் டெவலப்மெண்ட் நம்ம எப்பவுமே பண்றோம் சார். பிளாட் டாப் ரோடு போட்டுருக்கோம். சரி. ஓகே. சுத்தி கேட்ல கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம். சரி. ஓகே. சைட்டுக்கான கேட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. சோ ரோடு பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்கோம் உள்ள. சரிங்க சார். ஃப்ரீ அவென்யூ பண்றோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துறோம். ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்றோம். சூப்பர் சார். ஓகே ஓகே. இப்போ இதுல என்னென்ன ஃபேசிங் சார் வந்து இருக்கு? ஸோ எவ்வளவு நம்ம வந்து லோன் வந்து போய்க்க முடியும், எவ்வளவு நம்ம வந்து கையில இனிஷியல் பேமெண்டா இருக்கணும்? இதுல ஃபேசிங் பாத்தீங்கன்னா 4 ஃபேசிங் இருக்கு சார். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 ஃபேசிங் இருக்கு. சரி. ஓகே. ஃப்ரெஷ் லேஅவுட் தான், புது லேஅவுட் தான். ஓகே. 4 ஃபேசிங் பண்றோம். சோ அதிகமா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான் அதிகம் இருக்கு. சரி. சூப்பர். ஓகே. நார்த் ஃபேசிங்ல ஒரு 2 பிளாட் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்ஸ் அதிகம் இருக்கு. சரிங்க. சோ லோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% நான் லோன் பண்ணி கொடுத்துறேன். ஆல் மேஜர் பேங்க். ஓகே. சோ இது டைட்டில் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட். சரி. ஓகே. சோ 55 வருஷம் டாக்குமெண்ட் நான் கொடுத்துறேன். சோ நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் லோன் எடுத்துக்கலாம். எலிஜிபிள் பாத்தீங்கன்னா டிடிசிபி வித் ரேரா அப்ரூவல் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுது. சோ அதனால உங்களுக்கு லோன் எலிஜிபிளும் அதிகமா நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. 80%. சூப்பர் சார். இந்த சைட்டோட இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கமும் அப்கமிங் மெட்ரோ சார். சிறுசேரி வரைக்கும் ஆல்ரெடி மெட்ரோ வந்துச்சு. சரி. ஓகே. சோ இந்த 2 மெட்ரோக்கும் நடுவுல நான் சைட் பண்றேன். சோ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வந்தாலும் ஒரு 2.5 கிலோமீட்டர் நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். OMR ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஒரு 2.5 கிலோமீட்டர் சைட் ரீச் ஆயிடலாம். கண்டிப்பா. சோ 2 பக்கமும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெட்ரோ. நீங்க இப்படி போயிட்டு OMR டச் எடுத்து சோழிங்கநல்லூர் அந்த இது கூட நீங்க போய்க்கலாம் சிட்டி உள்ள. இல்ல வண்டலூர் கேளம்பாக்கம் போறீங்கன்னா இப்படி போயிட்டு கூட நம்ம அந்த டச் எடுத்துக்கலாம். GST டச் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். ஆமா, ஏன்னா நீங்க இந்த சைடு சோழிங்கநல்லூர் நம்ம சிட்டி உள்ள போறவங்க இப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம்.
வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லாம் இப்போ பயங்கர பீக்காக வந்து போயிட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கும் இப்போ அதுவும் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டு வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்கனால இன்னும் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இதாக தான் போயிட்டு இருக்கு. ஓய மாதிரி எப்போவுமே அது நம்ம சொல்லவே செலவில் அது எப்போவுமே அது ஹார்ட் ஆஃப் த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ இது மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்கேன். என்னோட சைட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு சார். சரிங்க. செல்சி அப்பார்ட்மெண்ட், ஓகே, அரிஹன் இருக்கு, ஓகே, ஈடன் பார்க்கன் இருக்கு, எல்என்டி இருக்கு. ஓகே. ஸோ இது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்சியல் தான். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் புதுப்பாக்கம் ரோட்ல இருந்து நடந்து வந்தாலே பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக வீடுக்கு மத்தியில் தான் சைட்டே இருக்கு. சூப்பர் சார். ஓகே, ஓகே. சைட்டு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 முன்னாடி முடிச்சிட்டோம். அதுலேயே கஸ்டமர் வீடு கட்டிருக்காங்க, ஒரு 3 வீடு அங்கே கட்டியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம சைட்ல வந்து இப்போ நீங்க உடனே இப்போ இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். நம்ம சைட்னு பாத்தீங்கன்னா லைவாவே பார்க்கல சார். இப்போ கூட கஸ்டமர் வந்து சைட் பார்த்து பிளாட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓ, சரிங்க சார். இருக்கிறதே 15 பிளாட் தான். நம்ம சின்ன சைட் தான் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் வரோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். ஸோ அது இல்லாம சிறிசேரியில இருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் அப்படிங்கறதுனால இங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஐடி ஹாலிடேர் ஒர்க் பண்றவங்க தான் நிறைய விசிட் பண்றாங்க. கண்டிப்பா. ஆமா. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 பிளாட் புக்கிங் எடுத்துட்டோம். சரி, சரி, ஓகேங்களா. சோ எந்த அளவுக்கு சீக்கிரம் வரீங்களோ இந்த லொகேஷன்ல, அதாவது புதுப்பாக்கம் சிறிசேரி சிப்காட் பக்கத்துல சரௌண்டிங் இடம் தேடிட்டு இருக்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, சீக்கிரமா வாங்க, உங்களுக்கான ஒரு கனவு பிளாட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, சார் சொல்றது வந்து கரெக்ட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுமே இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி நாங்களுமே நிறைய சரௌண்டிங்கில் வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே இன்னைக்கு வந்து ஒரு மினிமம் 60-70 லட்சம் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இங்கே ஒரு 5 மாதமோ இல்லை ஒரு 6 மாதமோ வெயிட் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு நம்மளோட ஒரு கனவு வீடாக இருக்கட்டும், ஒரு ட்ரீம் ஹவுஸ் நம்மளே வந்து பிளான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லாம் பயங்கர டிமாண்டிங்காக தான் வந்துருக்கு. ஏன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ஸ் தான் வந்துருக்கு. ஸோ இப்போ வண்டலூர் டு கேளம்பாக்கம் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் பில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஸோ சாரோட நம்பர் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கான ஒரு சொத்தை வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.